மதுரைக்கே காவலராக இருக்க பாண்டி முனீஸ்வரரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் யார் இவர், எதுக்காக கிழக்கு திசையில் காவலுக்கு இருக்காரு, இவர் எப்படி வந்தாருன்னு யாருக்காக தெரியுமா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் ஸ்கூல் படிக்கும்போது சிலப்பதிகாரம் படிச்சிருப்போம். அதில் கோவலன் தான் அவருடைய கால் சிலம்பை எடுத்தாருன்னு சொல்லி தப்பான ஒரு நீதியை பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் வழங்கிடுவார். அது தப்புன்னு தெரிஞ்ச உடனேயே அவருடைய உயிரை அங்கேயே விட்டுடுறாரு. பிரிஞ்சு போன பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனோட உயிர் சிவனிடம் போகும்போது சிவன் சொல்றார், நீதிக்காக உயிர் பிரிஞ்ச, அதனால நீ மறுபடியும் பிறந்த உன்னுடைய பிறவி கடனை அடைத்துக்கொள் அப்படின்னு சிவன் சொல்றார். அதற்கு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன், எந்த மதுரையை காக்க வேண்டிய நானே நீதி தவறினேனோ அதே மதுரையில பாதுகாவலனா நான் இருந்து மக்கள் எல்லாரையும் நான் காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இப்பவும் மக்கள் எல்லாரையுமே காத்துக்கிட்டே தான் இருக்காரு. எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லா மக்களும் அந்த ஒரு கோவில்ல போய் அவர் வழிபட்டு வராங்க. அவர் எப்படி இப்ப இந்த இடத்துக்கு வந்தாருன்னு பார்க்கலாமா? மதுரையில பெரியசாமி வள்ளியம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதி இருக்காங்க. வள்ளியம்மாளுடைய கனவுல நைட்டு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் போறாரு. விரிந்த கண்கள், ஜடாமுடி, முறுக்கு மீசையோட நான் தான் முன்னாடி மதுரையை ஆண்ட மன்னன் சொல்லிட்டோம். சிவனிடம் நடந்த உரையாடல் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி, இந்த ஒரு இடத்துல 8 அடிக்கு கீழே நான் தவக்கோலத்துல எடுப்பேன், என்ன நீ தோண்டி எடுத்தேன்னா உங்க எல்லாத்துக்கும் நான் நல்லது செய்வேன், உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்துவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காத்தால அந்த ஒரு இடத்துல தோண்டும் போது அந்த பொண்ணு சொன்ன அதே அடையாளத்தோட விரிந்த கண்கள், ஜடாமுடி, முறுக்கு மீசையோட தவக்கோலத்திலேயே காட்சி தராரு. இவர் முனிவர் வேடத்துல சிவன் மாதிரி இருந்தனால முனி ஈஸ்வரர், முனீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் அப்படிங்கறதுனால ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இவருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கோவில்ல இவருடைய சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பியூர் ஐம்பொன்ல முதல்ல நாம தான் இதை பண்ணிருக்கோம். மதுரையே காக்குற அவரை நீங்க உங்க வீட்டுல வாங்கி வச்சு டெய்லி வேண்டிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்.